என்னங்க நான் காஃபி தாங்க. நியூஸ் பார்த்தீங்களா? என்ன விஜயோட பிரச்சார வேனை பறிமுதல் பண்ணிட்டாங்களாமே. ஆமாம், அந்த வேனு, அதாவது அது வேன் இல்லை, அது ஒரு நவீன பஸ்ஸு. அதுக்குள்ள எல்லா வசதியும் இருக்கும், சுற்றி சிசிடி கேமரா வேறு இருக்கும் அதுலையா? ஆமாம், அதாவது 4 பைக்கு இடித்து கீழே விழுந்து என்ன ஏதுன்னு கூட இறங்கி கேட்கவே இல்லை. பட்டுதா, உயிர் சேதம் ஏற்பட்டுதா, எதுவுமே பண்ணலை. பிரச்சார வேணுன்றது என்ன? மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லி ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக பயன்படுத்துகிற பிரச்சார வேணும். அது போகும்போதே 4 பேரை ஏற்றிட்டு போகுதுன்னா மக்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? அது டிரைவர் தானே கைது பண்ணணும். டிரைவரையும் கைது பண்ணிட்டாங்க, அந்த பைக்கு தார்மாரா ஓட்டிட்டு வந்து இடிச்சு விழுந்தானுங்களா அவனுங்களையும் கைது பண்ணிட்டாங்க, வண்டியும் பறிமுதல் பண்ணுறாங்க. இதே கோர்ட்டு சொன்ன ஆர்டர். ஏன்னா மக்களும் சரி தலைவரும் சரி எல்லாரும் தப்பு பண்ணால் தண்டனை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் கோர்ட்டோட தீர்ப்பு. அதாவது ஒரு முறை கர்ம வீரர் காமராஜர் மறைந்து போன நடிகர் ஷோவுடைய நாடகத்துக்கு போகிறார். நாடகம் பார்த்துட்டு இடைவேளையில் பேசும்போது, எனக்கு இந்த நாடகம் பிடிக்கல, இது ஒன்றும் கதையும் இல்லை கருத்தும் இல்லை, இது ஒரு அரசியல் நையாண்டித்தனம் தான் இருக்குன்னார். உடனே ஷோ பேசும்போது என்ன சொன்னார், இந்த நாடகத்தை பிடிக்கலன்னு சொல்லிட்டார் முதலமைச்சர். பிடிக்காத இந்த நாடகத்துக்கு இன்னும் 5 இடத்துல போடுறதுக்கு அவங்க தான் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னார். உடனே காமராஜர் மைக்கை மறுபடியும் பிடிச்சி சொன்னார், லைசன்ஸு கார் ஓட்டுறதுக்கு தான், கார் ஓட்டி மனுஷங்க மேலே ஏற்றி கொல்றதுக்கு இல்லைன்னு சொன்னார். புரியுதா? அந்த மாதிரி. அதாவது இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, என்னது வன்முறையில் தான் புரட்சி வெடிக்கும் அப்படின்றாரு. ஒருத்தர் என்ன சொன்னார், இது எதிர்கட்சியின் ஆளுங்கட்சிகளுடைய சதி சூழ்ச்சின்லாம் சொன்னார். ஆனால் கோர்ட்டில் போயிட்டு இது ஒரு விபத்துன்னு சொல்கிறார். அதாவது இது என்ன தெரியுமா, இதில் ஒரு விஷயம், மக்களை காப்பாற்ற போகிற இவங்கெல்லாம் ஒருத்தர் அழுங்காமல் குலுங்காமல் சினிமாவில் நடித்து கோடி கோடியாக சம்பாதிக்கிறவர், இன்னொருத்தர் பாண்டிச்சேரியில் பிராண்டி கம்பெனி வச்சுக்கிறவர், இன்னொருத்தர் 1 நம்பர் லாட்டரி டிக்கெட் விற்கிறவர். இவங்கெல்லாம் சேர்ந்து மக்களுக்கு நல்லது செய்கிறேன்னு வந்திருக்கிறாங்க. இவங்க பேச்சை கேட்டு இவங்க சொல்கிறத நம்பி 10 வயசு 14 வயசு 15 வயசு பசங்கள்லாம், ஒரு பையன், அதாவது என் தலைவர் மேலே கையை வச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷனில் பாம்பு வெடிக்கும் அப்படின்னு ஒரு பையன் 14 வயசு கூட இல்லை. இன்னொருத்தன் முதலமைச்சருக்கு சவால் விடுறான், என் தலைவனை தொட்டுப்பார், என் அட்ரஸை சொல்கிறேன், தில்லு இருந்தால் என்னை கைது பண்ணு அப்படின்றான். அட்ரஸே கொடுக்குறாரு. ஆமாம், அவங்களெல்லாம் கைது பண்ணிட்டாங்க. ஆனால் ஒன்று, அவங்கள பெற்றவங்களையும் கைது பண்ணோன்றேன் நான். வளர்ப்பு சரி கிடையாது. அதைத்தான், அதாவது ஒரு படத்தில் புலவர் புலமை பித்தன் எழுதிய பாட்டு எம்ஜிஆர் வாயசிச்சிருப்பார். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே அன்னை வளர்ப்பினிலே. இளைஞர்கள் கீழே தான் வருங்கால இந்தியா இருக்குன்றாங்க. ஆனால் இளைஞர்கள் பூரா அப்படி சீரழிஞ்சு கிடக்குறாங்க. இதெல்லாம் திருத்த போகிறது யாரு, இந்த நாட்டை காக்க போகிறது யாருன்னு தெரியல.